ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பிரைஸ் செக்ஷன் தமிழ். இந்த சேனல் கிரியேட் பண்ணி எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் கிரியேட் பண்ணிக்கோ. அந்த சேனலை பார்த்து நீங்க என்ன பை அண்ட் செல் பண்ணீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அட்வைசர் காண்டாக்ட் பண்ணிட்டு பை அண்ட் செல் பண்ணிக்கோங்க. நான் செபிஷ் அட்வைசர் கிடையாது. ஓகே ஃபைன். டேட்டா லெவல்ஸ் உள்ள போயிடலாம். அண்ட் தீபாவளி உங்களுக்கு எல்லாருக்கும் எப்படி போச்சு, எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்றேங்க. அண்ட் திருப்பி நம்ம ட்ரேடிங்குள்ள வந்துடலாம். ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம ட்ரேட் பண்ணல. நேற்றுமே நிறைய பேர் ட்ரேட் பண்ணியிருந்தீங்க, எனக்கு அப்டேட்ஸ் கொடுத்துருந்தீங்க. நேற்று டெக்னிக்கலும் நல்லா தான் ஒர்க் ஆச்சு. நேத்துக்கான லெவல்ஸ் நான் ஆல்ரெடி கொடுத்துருப்பேன். ஆனா நான் மெம்பர்ஷிப்ல நேற்று எந்த லெவல்ஸுமே ஷேர் பண்ணல. ஏன்னா யாரும் அந்த ட்ரேட் பண்ண வேண்டாம் தான் சொல்லியிருப்பேன். ஏன்னா அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான டே தான் நமக்கு. அது நமக்கு ட்ரேட் பண்றதுக்கான டே கிடையாது. ஜஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த டேல இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணா லைக் அந்த இயர் நல்லா போகுன்ற ஒரு நம்பிக்கை தான். அதெல்லாம் எந்த விதமான ட்ரேடும் பண்ணல. ஜஸ்ட் நான் ஒரு 42,000க்கு மட்டும் நான் லாங் டேர்முக்கு ஸ்டாக்ஸ் பை பண்ணியிருக்கேன். அந்த பை பண்ண ஸ்டாக்ஸ் எல்லாமே என்னோட டெலகிராம்ல கொடுத்துருக்கேன். யாருக்குன்னா பார்க்கணும்னு அதை பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்ல, நான் என்ன வாங்கியிருக்கேன்னு யாருன்னா பார்க்கணும்னு ஐடியா இருந்துச்சுன்னா டெலகிராம்ல போய் செக் பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கேன். சேம் தான், நம்ம ஆல்ரெடி மெம்பர்ஷிப்ல கொடுத்த லெவல்ஸ்ல எக்ஸாக்டா நமக்கு மொமெண்டம் எடுத்து மார்க்கெட் நல்லாவே ஃபாலோ ஆச்சு. அண்ட் நாளைக்கு மார்க்கெட் வந்து கேப் அப்ல ஓப்பன் ஆக பாசிபிள் இருக்கு. லைக் நிஃப்டியே பார்த்தீங்கன்னா 400 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கேப் அப்ல ஓப்பன் ஆக பாசிபிள் இருக்கு. ஓகேங்களா, 400 பாயிண்ட் இன்னைக்கு இப்ப இருக்கிற சினாரியோல 400 பாயிண்ட் கேப் அப். ஓகே, மேபி அது நாளைக்கு மார்னிங் மாறலாம். பாசிபிள் இப்போ 100% சொல்ல, மேபி பாசிபிள் இருக்கு நாளைக்கு மார்க்கெட் மாறுறதுக்கு. அப்ப என்ன பண்ணீங்கன்னா நாளைக்கு 8:30க்கே என்னோட டெலகிராம் சேனல்ல செக் பண்ணி பாருங்க. நான் எவ்வளவு பாயிண்ட்ஸ் கேப் அப்ல ஓப்பன் ஆக போகுது அப்படின்றத அப்டேட் பண்ணிடுறேன். இப்ப இருக்கிற சினாரியோல 400 பாயிண்ட்ஸ் கேப் அப் நிஃப்டி. அப்ப நமக்கு பேங்க் நிஃப்டி மினிமம் 600 பாயிண்ட்ஸ்ல 600 to 700 800 அந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும். ஆனா கரண்ட் சினாரியோல வந்து பாத்தீங்கன்னா நிஃப்டி வந்து லைக் 400 பாயிண்ட்ஸ் கேப் அப்ல இருக்கு. கொஞ்சம் கிளியரா பாத்துக்கோங்க. மேபி புட் ஆப்ஷன்லாம் யாருன்னா வச்சிருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ரிஸ்க். அதால தான் நான் ஓவர் ட்ரேட் பொசிஷனை யாருக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்றது கிடையாது. ஓகே ஃபைன். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பெல் ஐக்கனை யூஸ் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ் எல்லாமே அப்டேட்ஸ் கிடைக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய நான் ரீல்ல பார்த்திருந்தேன். லைக் நமக்கு முகூர்த் ட்ரேடிங் வந்து நமக்கு எப்பயுமே பிளஸ் தான் முடியும், மைனஸ்லாம் முடியும் அப்படின்னு நிறைய பேர் டீட்டெயிலா வீடியோஸ் போட்டிருந்தாங்க. ஆனா இப்போ நீங்க சில்வர் எடுத்தாலும் சரி, இப்ப சில்வர் ஃபால் ஆயிட்டு இருக்கு, நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. ஆனா சில்வர் என்னோட பையிங் எக்ஸ்பர்ட் ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா 120 கிட்ட வந்தாதான் பை பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட் ஃபுல்லாவே கிராஷ் ஆயிருக்கு. சில்வர் மார்க்கெட், கோல்டு மார்க்கெட் எல்லாமே கிராஷ் ஆயிருக்கு. அப்கமிங்ல அது கிராஷ் இன்னுமே ஃபால் ஆகும். சில்வர் வந்து லைக் 120 ருபீஸ் எப்ப ரீச் ஆகுதோ அப்ப அக்குமுலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்ப வேண்டாம், ஏன்னா ஹையர் ஹை ஜோன்ல இருக்கு. டெக்னிக்கலா லேர்ன் பண்ணவங்களுக்கு தெரியும். ஓகே ஓகே, நம்ம டேரக்டா டாபிக்ல போயிடலாம். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த வீடியோக்கு மினிமம் 200 லைக்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஏன்னா ஹோல்டிங்ஸ் என்ன வச்சிருக்கீங்களான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நீங்க என்ன ஸ்டாக்ஸ் வாங்கியிருக்கீங்க, இப்போ நேத்து முகூர்த் ட்ரேடிங்ல என்ன ஸ்டாக்ஸ் வாங்கியிருக்கீங்க அப்படின்றது மறக்காம கமெண்ட் பண்றாங்க. நானுமே அந்த ஸ்டாக்ஸ் அனாலிசிஸ் பண்ணிட்டு நீங்க வாங்கினது கரெக்டா இல்லையா அப்படின்றது நான் உங்களுக்கு கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணிடுறேன். ஓகே, மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு பாருங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மேபி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா டெக்னிக்கல் தெரிஞ்சு நிறைய பேர் தெரியாம தான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. டெக்னிக்கல் தெரிஞ்சு ட்ரேட் பண்ணவங்க ரொம்ப கம்மி தான். அப்படின்னு போது இந்த ஜோன் வர்றதுக்கு வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுவாங்க. ஓகே ஃபைன். இப்போ மார்க்கெட் வந்து நாளைக்கு லைக் ஃபார் எக்ஸாம்பிள் 400 பாயிண்ட் கேப் அப்ல ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த லோ டு ஹைனா நம்மளோட நாளைக்கு எக்ஸ்பெக்டேஷன் ஜோன் இதெல்லாம் தாண்டி நமக்கு மார்க்கெட் நாளைக்கு போகும். ஓகேங்களா, இப்போ இருக்கிற கரண்ட் சினாரியோ வந்து லைக் இந்த லோ டு, இப்போ நான் இருந்த நிஃப்டி இண்டெக்ஸா எடுத்திருக்கேன். லோ டு ஹைன்னும் போது இந்த ரேஞ்ச். ஓகேங்களா, ஓகே, நாளைக்கு 26,251 to 200 நாளைக்கு மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்ச்ல ஓப்பன் ஆக தான் பாசிபிள் அதிகம். ஓகேங்களா, இப்ப நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த வேர்டை. இப்ப மார்க்கெட் நடக்கிற சினாரியோ மட்டும்தான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். நாளைக்கு மார்க்கெட் வந்து சேஞ்ச் ஆகலாம். இன்கேஸ் நாளைக்கு எவ்வளவு பாயிண்ட்ஸ்ல கேப் அப் ஆக போகுது, டவுன் ஆக போகுதுன்றது நாளைக்கு டெலகிராம்ல கொடுத்துறேன். மேபி இதுவே மெயின்டைன் ஆயிடுச்சுன்னா கொடுக்கல, டெலகிராம்ல ஸ்கிரீன்ஷாட் எதுவும் கொடுக்கல, இந்த ரேஞ்ச்ல ஓப்பன் ஆகும். இதை விட கம்மியா போகிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு நான் கண்டிப்பா டெலகிராம்ல கொடுத்துறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்ப இருக்கிற ஜோன் 26,251 200 51 வந்து 200 ரேஞ்சில், இந்த ரேஞ்சில் மார்க்கெட் வந்து நாளைக்கு ஓப்பன் ஆக பாசிபிள் இருக்கு. ஓகேங்களா, கொஞ்சம் கேர்ஃபுல்லா புட் ஆப்ஷன்லாம் வச்சிருக்கீங்கன்னா கொஞ்சம் பார்த்து சேஃபா ட்ரேடை க்ளோஸ் பண்ண பாருங்க. ஓகேங்களா ஃபைன். இப்போ மார்க்கெட் வந்து நாளைக்கு கேப் அப்ல ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. நல்ல நோட் பண்ணிக்கோ இந்த சினாரியோவை. கேப் அப்ல ஓப்பன் ஆகுதுன்னா 1 ஹவர் வெயிட் பண்ணுங்க. 1 ஹவர் வந்து லோ அன்னையோட டே ஹை 30 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. 1 ஹவர் கூட 30 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க.
30 மினிட்ஸ் வெயிட் பண்ணிட்டு டேவோட ஹையை கட் பண்ணுதா டேவோட லோவை கட் பண்ணி க்ளோஸ் அண்ட் கிராஸ் வைக்கதான்னு பார்த்துட்டு நீங்க கால் ஆப்ஷன்ல ஃபோக்கஸ் பண்றதோ சரி, புட் ஆப்ஷன்ல ஃபோக்கஸ் பண்றதோ சரி, அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் 1 ஹவர்ல ஹாஃப் அன் ஹவர்ல எந்த ட்ரேடும் வேண்டாம். நான் மெம்பர்ஷிப் குரூப்ல யாருன்னா இருக்கீங்களா, நான் சொன்னதுக்கு அப்புறம் ட்ரேடு கன்சிடர் பண்ண ஆரம்பிங்க, பிஃபோரே பண்ண வேண்டாம். ஜஸ்ட் அப்டேட் கொடுக்குறேன், லைக் எந்த பக்கம் போகலாம், எந்த பக்கம் ட்ரேட் எடுக்கலாம், ரிஸ்க் எடு அப்படின்ட்டு நாளைக்கு நான் மெம்பர்ஷிப்ல கொடுத்துறேன். ஓகேங்களா? இன்ட்ரெஸ்டட் பீப்புள் மெம்பர்ஷிப்ல நீங்க ஜாயின் பண்ணணும், லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஃபைன். இப்போ நாளைக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ற ஜோன் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ இந்த வியூன்னு கரெக்டா, இப்போ இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் ஹை போகும் லோ போகும்ன்றதுக்கு வியூ சொல்லியிருப்பேன். ஆனா நாளைக்கு ஜோன் மட்டும் கரெக்டா அக்யூரேட்டா சொல்ல முடியாது நம்மளால. நான் லெவல்ஸ் மட்டும் சொல்றேன், அந்த லெவல்ஸை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. எப்படி போகுன்றத நாளைக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்றத பொறுத்து ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட்லவே இருக்கா, டவுன் ட்ரெண்ட் இருக்கா, இல்ல லைக் ஒரு 1 ஹவர் டைம் ஃப்ரேமோட லோவை கட் பண்ணி மார்க்கெட் லோவர் லோ வைக்குதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரெண்ட் உங்களுக்கு அப்டேட் பண்றோம். ஓகேங்களா? நாளைக்கான லெவல்ஸ் நான் வெறும் லெவல்ஸ் மட்டும் கொடுக்குறேன். எப்படி போகுன்றது நம்மளால கரெக்டா சொல்ல முடியாது. ஓகேங்களா? இன்னைக்கான சினாரியில மார்க்கெட் ஓப்பன் ஆனாதான் நம்மளால எப்படி போகுன்ற வியூ நம்மளால அக்யூரேட்டா சொல்ல முடியும். மேபி நான் இப்போ வீடியோக்காக சும்மா அந்த லெவல்ஸ் சொல்லிடலாம். ஆனா நாளைக்கு ரியாக்ட் ஆகவும் போச்சுன்னா நிறைய பேர் லைக் இதை பார்த்தும் சில பேர் ட்ரேட் எடுக்கிறீங்க, அவங்களுக்கு ட்ரேடு ஸ்கிப் முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ட்ரேடு ஸ்கிப் பண்ணி கூட பாருங்க. ஓகேங்களா? நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ற லெவல்ஸ் 26,259. ஓகே, ஏன்னா லேப்ல வீடியோ ரெக்கார்ட் பண்றதுல எனக்கு கரெக்டாக ட்ரா பண்ண முடியல, ஒரு 2 days அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, 26,259, 26,167, 26,095, 26,981. இன்கேஸ் இந்த லெவலை தாண்டி நாளைக்கு மேல போகுது அப்படின்னா நான் வந்து மெம்பர்ஷிப்ல கொடுக்குற லெவல்ஸை மெம்பர்ஷிப் இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க நாளைக்கு லெவல்ஸ். அதுக்கப்புறம் அண்ட் பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் என்னன்னா, ஓகே ஃபைன், இந்த லெவல்ஸ் தான் பேங்க் நிஃப்டி நாளைக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ற. ஆனா என்னோட வியூ நாளைக்கு கிராஸ் ஆக பாசிபிள் இருக்கு பேங்க் நிஃப்டி. இப்போ பேங்க் நிஃப்டி அக்யூரேட்டா இவ்வளவு பாயிண்ட்ஸ் சொல்ல முடியாது. இப்போ நிஃப்டி வச்சு நானே ஒரு 600 பாயிண்ட் சம்திங் சொல்றேன். அப்ப மார்க்கெட் வந்து லைக் இப்ப இருக்கிற வியூ நாளைக்கு எப்போ ஓப்பன் ஆகும்னா 58,500ல இருந்து 400 இந்த ரேஞ்ச்ல நம்ம மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்ச்ல இருந்து இதுக்கு மேலதான் ஓப்பன் ஆக பாசிபிள் இருக்கு. ஓகேங்களா? அப்ப நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற லெவல்ஸ் அப்படின்னா நிஃப்டில, பேங்க் நிஃப்டில சாரி, 59,084, 58,556, 58,121. ஓகே, இந்த ரேஞ்ச்ல. இப்போ நாளைக்கு இன்னொரு வியூ மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர்ல நல்லா செல்லிங் ப்ரெஷர் கொடுக்குதுன்னா அந்த கேப்பை ஃபில் பண்ணும். நாளைக்கே ஃபில் பண்ணுமானா கிடையாது, லைக் ஒரு 1 or 2 days ஆகலாம். அப்படிங்கும்போது கேப் ஃபில்லிங் வந்துச்சுன்னா ரிஸ்க் எடுக்கிறவங்க இந்த கேப் ஃபில்லிங்ல புட் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். சேஃபா போறவங்க கேப்பை ஃபில் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கன்சிடர் பண்ணிக்கலாம், டிபெண்ட் ஓன் ரிஸ்க். ஆனா இப்போ வந்து கரண்டா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எவ்வளவு பாயிண்ட்ஸ்னா ஒரு 400 பாயிண்ட்ஸ் பிளஸ்ல ஓப்பன் ஆகும். நாளைக்கு ஓப்பன் பண்ணாதான் நமக்கு எந்த ரேஞ்ச் வரைக்கும் போகும், எந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் ரியாக்ட் ஆகும்னு அக்யூரேட்டா சொல்ல முடியும். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் எதுக்காக நீங்க நான் இப்போ லெவல்ஸை மட்டும் சொல்லியிருப்பேன். ஆனா எப்படி வியூ போகுன்ற இது சொல்லியிருக்க மாட்டேன். மேபி அது நாளைக்கு நமக்கு வியூ கரெக்டா எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு நான் திருப்பி வீடியோஸா உங்களுக்கு நான் ஷேர் பண்ணி அப்டேட்ஸ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஹோப் இந்த வீடியோஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்க நேற்று என்ன ஸ்டாக்ஸ் வாங்கியிருந்தீங்க, அண்ட் யாருன்னா ஹோல்டிங்ஸ் வச்சிருக்கீங்களா, புட் ஆப்ஷன் ஹோல்டிங் வச்சிருக்கீங்களா, நல்லா படிங்க. புட் ஆப்ஷன் ஹோல்டிங் வச்சிருக்கீங்க, நாளைக்கு 8:30 வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போ எந்த டிசிஷன் எடுக்காதீங்க, 8:30 வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் நமக்கு எப்படி ரியாக்ட் ஆகுதுன்றத பார்த்து டிசைட் பண்ணிக்கோங்க. கால் ஆப்ஷன் வச்சிருந்தீங்கன்னா லைக் முடிஞ்ச வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு பண்ணீங்கன்னா அந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்க பாருங்க. அதுக்கப்புறம் ஒரு 30 மினிட்ஸ் வெயிட் பண்ணி நம்ம உங்களோட ப்ராஃபிட்டை புக் பண்ணலாமா அப்படின்றத டிசைட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃபைன். ஹோப் இந்த லெவல்ஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க, லெவல்ஸை பார்த்து எடுக்க சொல்லுங்க. பிகினரா இருக்கீங்கன்னா நாளைக்கு மார்க்கெட் என்னதான் நடக்குதுன்றத பாருங்க, ட்ரேட் எடுக்காதீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ் மினிமம் லாட் சைஸ்ல போய் ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா அவசரப்பட்டு ட்ரேட் லாஸ் பண்ணிடாதீங்க. 1 ஹவருக்கு மேல ட்ரேட் எடுக்கலாம். ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோக்கு 200 லைக்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நாளைக்கான லெவல்ஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட்.